நீங்க தீவிரவாதிகளை உருவாக்குறீங்கன்னு உங்க மேல குற்றம் சாட்டியிருக்காங்க. இதுக்கு நீங்க சொல்லுங்க மிஸ்டர் சூர்யா, சொல்லுங்க சூர்யா. இந்த கோர்ட்ல நீங்க கொடுக்கிற தீர்ப்பு தான் இறுதியானதா? ஆமா, இந்த கோர்ட்ல நான் கொடுக்கிற தீர்ப்பு தான் இறுதியானது. நான் குற்றவாளின்னு இந்த கோர்ட்ல தீர்ப்பளிக்கப்பட்டதுக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல நான் அப்பீல் பண்ணா எனக்கு விடுதலை கிடைக்குமா? அப்கோர்ஸ், நீங்க விடுதலையாக வாய்ப்பு இருக்கு. இந்த கோர்ட்ல குற்றவாளின்னு தீர்ப்பளிக்கப்பட்டவன் மேல் கோர்ட்ல விடுதலையாக வாய்ப்பு இருக்குன்னா இந்த கோர்ட் எதுக்கு, நீங்க எதுக்கு, நான் எதுக்கு, இந்த வக்கீலுங்க எதுக்கு? வழக்கு ஒண்ணு தீர்ப்பு ரெண்டா? அப்படி ரெண்டு தீர்ப்பு வருதுன்னா சட்டத்திலயும் நீதித்துறையிலயும் ஏதோ தப்பு இருக்குன்னு தானே அர்த்தம். ஹைகோர்ட் சென்னையில, சுப்ரீம் கோர்ட் டெல்லியில. பணம் இருக்கிறவன் எங்க வேணாலும் போய் வாதாடி ஜெயிக்க முடியும். ஏழைங்களால முடியுமா யாரான? ஒரு கேஸ ஒரு கோர்ட்ல ஒரு முறைக்கு 100 முறை வேணாலும் விசாரிங்க, ஆனா தீர்ப்பு ஒன்னா தான் இருக்கும். குற்றங்கள் திருத்தப்படணுமே தவிர தீர்ப்புகள் திருத்தப்படக்கூடாது யாரான. சூப்பர் தலைவா. ஆர்டர். என் மேல குற்றச்சாட்டி இப்ப இந்த கூண்டு நிறுத்திருக்கீங்க. நான் செஞ்ச குற்றம் என்ன தெரியுமா சார்? ஒரு நிமிஷம். பலவந்தமா ஒரு பொண்ணை கெடுத்தா அதுக்கு என்ன செக்ஷன் சார்? அண்ணா நீங்க சொல்லுங்க. ஐபிசி 376. சார், கலப்பட தடுப்பு சட்டம் செக்ஷன் என்ன, வருஷம் என்னன்னு சொல்ல முடியுமா சார்? சார் சார் உங்களை தான். செக்ஷன் 12. தப்பு சார். செக்ஷன் 16, வருஷம் 1954. இதான் சார் நான் பண்ண தப்பு. புத்தகத்தில் இருந்த சட்டத்தை பொதுமக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக தான் இலவசமா சட்ட மையத்தை ஏற்படுத்தினேன். யுவர் ஆனர், மக்களுக்கு உதவி செய்யணுன்றதுக்காக தான் கோர்ட்டும் போலீஸும் இருக்கு. ஆனா அதை மதிக்க வேண்டிய மக்களே அந்த படிவாசல மிதிக்க பயப்படுறாங்க. ஏன்? எதனால இந்த பயம்? போலீஸ்னா போய் கேஸ் போடுவான், கோர்ட்னா வாய்தா போட்டுரும். ஜட்ஜி வரலையா வாய்தா, வக்கீல் வரலையா வாய்தா, கட்சிக்காரன் வரலையா வாய்தா, சாட்சிக்காரன் வரலையா வாய்தா. இப்படி வாய்தா வாய்தா 3 மாசத்துல முடிய வேண்டிய கேஸ் 30 வருஷம் ஆகுது. ஜட்ஜுக்கு சம்பளம், வக்கீலுக்கு ஃபீஸ், வழக்கு போட்டவனுக்கு வாய்தா. இப்படி வாய்தாலே வாழ்க்கை முடிஞ்சு போனவங்க நிறைய பேர் யாரான. நம் இந்திய திருநாட்டின் சிவில் வழக்கில் வாதியும் இறந்து விடுவான், பிரதிவாதியும் இறந்து விடுவான். வாய்தா மட்டும் அடுத்த மாதம். இது நான் சொல்லல, பாதிக்கப்பட்ட ஒருத்தர் எழுதின கவிதை. உண்மையிலேயே இதுதான் இன்னைக்கு நிலைமை. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நீதிபதிகள் பற்றாக்குறை. 13 லட்சம் பேருக்கு 10 நீதிபதிகள் இருக்கிறனால தான் சுப்ரீம் கோர்ட்ல 3 லட்சம் வழக்கு, மத்த கோர்ட்ல 30 லட்சம் வழக்கு நிலுவையில் இருக்கு. இந்திய ஜனத்தொகையை விட வழக்கு தொகை அதிகமா இருக்கு. இந்த நிலைமை மாறணும். நீதிபதிகளும் நீதிமன்றங்களும் அதிகமாக்கப்படணும். ஒரு சாதாரண குடிமகன் போய் சொன்னா அத குற்றம்ன்றோம். ஆனா அதுவே ஒரு வக்கீல் போய் சொன்னா புத்திசாலித்தனம்ன்றோம். வேடிக்கையா இல்ல? இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தந்த காந்தி ஒரு வக்கீல். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்படுத்தின அம்பேத்கர் ஒரு வக்கீல். இந்தியாவோட முதல் பிரதமர் நேரு ஒரு வக்கீல். அவங்களால இந்த தொழிலுக்கு பெருமை ஏற்பட்டுச்சு. ஆனா இப்போ இந்த நாட்டில் இருக்கிற வக்கீலுங்க யாராவது அந்த மாதிரி இருக்காங்களா? இல்ல சார். தோ அந்த லாயர் பால் கலப்படம் பண்ண கேஸ்ல 5 லட்சம் ரூபாய் பணத்துக்காக தப்பு பண்ணவனுக்கு விடுதலை வாங்கி கொடுத்திருக்காரு. அந்த கலப்பட பால் போட குடிச்சு எத்தனை பச்சை குழந்தைங்க பரிதாம செத்து போயிருக்காங்க தெரியுமா சார்? இது மட்டும் இல்ல, இன்னும் எத்தனையோ வக்கீலுங்க தன் கட்சிக்காரன் குற்றவாளின்னு தெரிஞ்சும் பணத்துக்காக அவங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்குறாங்க. பணம் தான் பெருசா கொள்ளையடிக்கலாமே, கடத்தல் பண்ணலாமே, ஏன் பிராத்தல் கூட பண்ணலாமே. இந்த புனிதமான தொழிலை ஏன் கேவலப்படுத்தணும்? கோர்ட்டுகள் கோவிலாக மதிக்கப்படணும். ஜட்ஜிகளும் வக்கீல்களும் கடவுளாக நினைக்கப்படணும். யாரோட ஒரு எல்கேஜியில் கொண்டு போய் ஒரு குழந்தைய சேர்க்க போனா கூட அப்பா என்ன படிச்சிருக்காங்க, அம்மா என்ன படிச்சிருக்காங்கன்னு கேட்கறாங்க. ஆனா 5 வருஷம் நாட்டு ஆள வர ஒரு எம்எல்ஏ என்ன படிச்சிருக்காருன்னு யாராவது கேட்கறாங்களா? இல்ல சட்டம் தான் கேக்குதா? இந்த 100 கோடி மக்கள் எத்தனை பேருக்கு கன்சியூமர் கோர்ட்னு ஒன்று இருக்கிறதா தெரியும்? மக்களுக்கு அவங்களோட உரிமைகளை சொல்ற சட்டங்கள் புரியல. அன்றாட தேவைக்காக மக்கள் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வர மாதிரி உரிமைகளுக்காக நீதிமன்றங்கள் தேடி வர காலம் வரணும். யாரான இந்த 55 ஆண்டுகால சுதந்திர ஆட்சியில நடந்த தப்புகள் எல்லாத்துக்கும் காரணம் அடிப்படை சட்ட அறிவு இல்லாததான். சட்டம் தெரியாதனால அவன் தப்பு பண்றான். தப்பு கலவரமாகுது, கலவரம் வன்முறையாகுது, வன்முறை தீவிரவாதமா மாறுது. இன்னைக்கு தீவிரவாதம் இந்த நாட்டை துண்டாடிக்கிட்டு. ஏன் நிலைமை? இனி பள்ளிக்கூடங்கள் அசோகர் மரங்களை நட்டாரு, குளங்களை வெட்டினாருன்றலாம் தேவையில்லை. பாணிப்பட்டு போறோம், சிலுவை போறோம் தேவையில்லை. தேவையானதெல்லாம் இபிகோ 75 என்ன, சிஆர்பிசி 307 என்ன, 429 என்னன்னு தெரியணும். பள்ளிக்கூடங்கள் அடிப்படை சட்டம் கட்டாய கல்வியாகணும். நாட்டில் எல்லாரும் செக்ஸ் கல்விக்கு குரல் கொடுக்கறத விட்டுட்டு சட்ட கல்விக்கு குரல் கொடுக்கணும். ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும்.